श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमवुक्तिमदीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति மங்களசூத்ரதாம். அனுதினமும் ஆச்சாரிய துதிகள் எனப்படும் இந்த உபன்யாச தொடர் மூலம் பெரிய பிராட்டியார் விஷயமாக சுவாமி கூரத்தாழ்வான் அருளிச் செய்த ஸ்ரீஸ்தவம் எனப்படும் இந்த ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். அந்த ரீதியிலே 11 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்ரீஸ்தவத்திலே 10 ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை ஏற்கனவே அனுபவித்தோம். இன்றைய தினம் கடைசி ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிப்போமாக. ஆனால் அதற்கு முன்னம் இந்த 10 ஸ்லோகங்களை பார்த்த விஷயங்களை அர்த்தங்களை சாரமாக இவ்விடத்திலே விண்ணப்பித்து 11வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் விண்ணப்பம் செய்கிறேன். முதல் ஸ்லோகம் ஸ்வஸ்தி ஸ்ரீர்திஷதாத் அசேஷ ஜகதாஹம் சர்கோபசர்கஸ்திதி என்று தொடங்கக்கூடியதாய் விளங்குகிறது. இப்படிப்பட்ட ஸ்லோகத்தாலே கூரத்தாழ்வான் ஸ்வஸ்தி ஸ்ரீர் திஷதாத் என்று பிராட்டியின் திறத்திலே சில நன்மைகளை இறைஞ்சுகிறார். அப்படி இறைஞ்சக்கூடிய காலத்திலே எம்பெருமானுடைய பலவிதமான பெருமைகளை இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். அசேஷ ஜகதாம் சர்க உபசர்க ஸ்திதிஹி ஸ்வர்கம் துர்கதிம் ஆபவர்கிக பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரி. அந்த எம்பெருமானானவன் எல்லா உலகங்களுக்கும் சிருஷ்டி சம்ஹார ரட்சணங்களை எல்லாம் செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். ஸ்வர்க்கம் நரகம் மோட்சஸ்தானத்தை எல்லாம் உண்டு பண்ணக்கூடியவனாய் இருக்கிறான். இப்படி இந்த காரியங்கள்லாம் செய்கிறானே, இது யாருடைய பிரேரணையாலே யாருடைய காரணத்தாலே செய்கிறான் அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே யஸ்யாஹா முகம் வீக்ஷ்ய தது இங்கித பராதீனஹா அகிலம் விதத்தே. இந்த பிராட்டியினுடைய முகக்குறிப்பை முகத்தை நோக்கி கொண்டுகிறான். அவ்விடத்திலே அந்த முகத்திலே ஏற்படக்கூடிய அந்த முகக்குறிப்பு புருவ நெறிப்புகளை பார்த்து அதன் பின் செல்கிறான். உடனே அதுக்கு அனுகுணமாக இந்த சிருஷ்டி முதலாக இருக்கக்கூடிய கீழே சொன்ன செயல்களை எல்லாம் அந்த எம்பெருமான் உண்டு பெண்கிறான். இப்படிப்பட்ட இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மேலே ஸ்வர்க நரக மோட்ச ஸ்தானங்களை உண்டு பண்ணுவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எம்பெருமான் விளையாட்டாகவே செய்கிறான். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களும் அழகிலா விளையாட்டுடை ஆரவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு சொல்லும்படியாய் கம்பர் பெருமான் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த காரியங்களை எல்லாம் விளையாட்டாகவே செய்கிறான். அப்படிப்பட்ட இந்த விளையாட்டானது அவனுக்கு ஆனந்தத்தை விளைவிப்பதாக இருக்கிறது. ஆனந்தத்தை விளைவித்தா போதுமா அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானானவன் பிராட்டியினோட ஐகரஸ்யமாக ஒருமித்து இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த விளையாட்டுகளானது அந்த பெருமானுக்கு ஆனந்தத்தை விளைவிக்க கூடியதாக இருக்கும். ஏனால் பெருமானும் பிராட்டியும் எப்பொழுதும் பிரியாத தத்துவங்கள், நித்யோகம் அனபாயினி என்று தெரிவிப்பார்கள். எம்பெருமான் ராமனாகவும் பிராட்டி சீதையாகவும் திருவவதாரம் பண்ணின காலத்திலே பிராட்டி தெரிவிக்கிறாள், அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயதான்னு தெரிவிக்கிறான். பெருமான் தெரிவிக்கிறார், அனன்யா ஹிமயா சீதா பாஸ்கரேன பிரபாயதான்னு தெரிவிக்கிறார்கள். ரெண்டு பேரும் தனித்தனியே இந்த வாக்கியங்களை பேசியிருந்தாலும் ஒரே விதமான உதாகரணங்களைத்தான் காட்டுகிறார்கள் அந்த இடத்துல. பாஸ்கரேன பிரபானா சூரியனுடைய கிரணங்களானது சூரியனை விட்டு எப்படி பிரிந்திருக்காதோ அதே போல எம்பெருமானை விட்டு நான் பிரிந்திருக்க மாட்டேன், என்னை பிரிந்து எம்பெருமான் இருக்க மாட்டான் என்று சொல்லக்கூடியது அர்த்தத்தை அளிக்கக்கூடியதாய் விளங்குது அந்த வாக்கியங்கள். கூரத்தாழ்வான் தெரிவிக்கிறார், இப்படிப்பட்ட பெருமைகள் பொருந்ததாய் இருக்கக்கூடிய பிராட்டி இன்னைக்கு எனக்கு ஸ்வஸ்தி ஸ்ரீ தசதா நன்மையை அளிக்க கடவுள் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்போ இந்த நன்மையை விரும்பக்கூடிய நன்மைதான் என்ன அப்படின்னு கேட்டால், காஞ்சி சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்துல காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இவர் பிராட்டியை குறித்து ஸ்தோத்திரம் பண்ண போறாரே, அப்படிப்பட்ட அந்த ஸ்தோத்திரத்துக்கு தக்கபடியாக பாங்காக இருக்கக்கூடிய வாக் சமிருதியை பிராட்டி திறத்திலே பிரார்த்திக்கிறாள் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொள்ளலாம்.
பொதுவாகவே எந்த நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி என்று சொல்லும்படியாய் நல்ல காரியங்களுக்கு பல தடை வருமே, அப்படிப்பட்ட தடைகள் வரவேணாம், வரக்கூடாது அப்படின்ற அபிலாஷையிலும் இந்த மாதிரி நன்மையை பிரார்த்திக்கலாம். அது மட்டும் இல்ல, கவி மரபுல சொல்லக்கூடிய காலத்திலே மங்களாச்சரணம், நமஸ்கிரியா, வஸ்து நிர்தேசம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் செய்ய வேணும். அதை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் புறத்தாழ்வனுக்கும் முன்னம் இருந்த ஆச்சாரியர்களான எம்பெருமானார், ஆளவந்தார் போன்றவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு நடக்கக்கூடியவர் இந்த கூறத்தாழ்வான். அதற்கு அனுகுணமாக இப்படிப்பட்ட ஒரு நன்மையை பிரார்த்தித்தார் அப்படின்னு கொண்டாலும் தவறில்லை. மேலே 2வது ஸ்லோகம், ஹே ஸ்ரீர் தேவி சமஸ்தலோக ஜனனீம் துவாம் ஸ்தோதுமீகா மகே என்று தொடங்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் மூலம் குரத்தாழ்வான் பெரிய பிராட்டியார் தரத்திலே மேலே முதல் ஸ்லோகத்திலே நன்மையை அளிக்க வேணும்னு ஒரு பிரார்த்தனை வைத்தார். என்னென்ன நன்மைகள் வேணும் அப்படின்றத பட்டியலிடுகிறார். அடியவர்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யம், அக்ஷரகதியும், பரமம் பதம் வா என்று சொல்லும்படியாய் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவளாய் இருக்கக்கூடிய பிராட்டி, எல்லாருக்கும் நன்மையே, தீமை செய்தவர்களுக்கும் நன்மையே விளைவிப்பவளாய் இருக்கக்கூடியவள். இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றதுன்னு புலலோகாச்சார் தெரிவிக்கிறார். பெரும்பாவியான காகாசுரன் பிராட்டிக்கு பலவிதமான அபத்தியங்களை விளைவித்தாலும் அவனை காப்பாற்றினாள் பிராட்டின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அதே போல ராவண பவனத்திலே இருந்த காலத்திலே அசோக வணிகையிலே அந்த ராட்சசிகள் பிராட்டி ரொம்பவும் நலிந்தார்கள். ராவணனுடைய வதம் முடிந்த காலத்திலே ஹனுமான் பிராட்டி இடத்துல கேட்கிறான், எனக்கு ஒரு வரம் தர வேண்டும், ராமன் ஜெயித்தான், ராவணன் மாண்டான் அப்படின்னு சொன்ன உடனே பிராட்டி, உனக்கு ஏதாவது வரம் தரணும்னு தோன்றது, ஆனா இந்த இடத்துல எனக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல என்று தெரிவித்தாளாம். ஒரு வரம் கூட எனக்கு என்று இப்ப ஹனுமான் கேட்கிறான். ஏற்கனவே தசரதன் கொடுத்த வரத்தினாலதான் பிராட்டி அசோகவணிகளில இருக்கா. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றாரு, என்ன வரம்னு கேளு முதல்ல கேட்கலாம். உடனே சொல்றாரு, உன்னை நலிந்த இந்த ராட்சசர்களை எல்லாம் நான் ரொம்ப இம்சை பண்ணி அவர்களை எல்லாம் கொல்ல வேணும் என்று தெரிவித்தானாம். உடனே அவள் தெரிவித்தாளாம், இந்த உலகத்திலே யார் குற்றம் செய்யாதவர்கள் யார்? பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியன நகச்சின்னா பராத்யதி. இவர்களெல்லாம் ஒரு வில்லிலேந்து வந்த அம்புகளைத்தானே. எஜமானன் சொன்ன காரியத்தை செய்யக்கூடிய வேலைக்காரர்களை துன்புறுத்தலாமோ? அது தப்பு. இவர்களுக்கெல்லாம் நான் முன்னமேவே இவர்களை எல்லாம் நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன் அவர்கள் வேண்டாத காலத்திலே என்று பிராட்டி தெரிவித்தாள் அப்படின்ற சரித்திரத்தை பார்க்கிறோம் ராமாயணத்திலே. அப்படி எல்லாருக்கும் தீமை செய்தவர்களுக்கும் நன்மையே வழங்குபோலா இருக்கக்கூடிய பிராட்டியானவள் கூறத்தாழ்வான் போல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ, உத்தம ஸ்ரீ வைஷ்ணவருக்கு கேட்டா கொடுக்காது இருப்பா. உடனே தெரிவிக்கிறார் ஆழ்வான், நம்ம திறத்திலே ஸ்ரேயஸை அளிக்க வேணும் அப்படின்னு கேட்டாரு. என்ன ஸ்ரேயஸ் வேணும் உமக்கு? ஐஸ்வர்யம் வேணுமா, சந்தானம் வேணுமா, எதை வேணுமானாலும் கேளும், நான் தருகிறேன் என்று தெரிவித்தாளாம். ஆழ்வான் தெரிவித்தார், அப்படிப்பட்ட சுத்திர புருஷார்த்தங்களை எல்லாம் விரும்ப வந்தேன் அல்லேன், உம வாயார துதிக்க வேணும், ஸ்தோத்திரம் பண்ண வேணும், அதுவே நம்முடைய அபிலாஷை என்று தெரிவித்தாராம். மேலும் தெரிவிக்கிறார், உன்னை சுதிப்பதற்காக அன்பு மிகுந்த கனிந்த புத்தி இல்லை, அதையும் நமக்கு அருளி செய்ய வேணும். அது மட்டும் இல்ல, ஏதோ எனக்கு உன்னுடைய பேரொருளாலே சிறிது பக்தி கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பக்தியானது பரபக்தியாகவும் பரஜானமாகவும் பரமபக்தியாகவும் முதிரும்படி அருள் புரிய வேணும் அப்படின்னு பிராட்டி தரத்திலே அந்த ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கருவிகளை எல்லாம் பிராட்டி இடத்திலே அருள் வேண்டினார் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படி பிராட்டியும் அவருக்கு தேவையானது என்னவோ அதை அருள் செய்தாள் அப்படின்னு தான் அந்த இடத்திலே கொள்ள வேணும். மேலே 3வது ஸ்லோகமானது ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயா யத்யன்ய தீயான் குணான்னு தொடங்கக்கூடிய ஸ்லோகமாய் விளங்குகிறது. இப்படிப்பட்ட இந்த ஸ்லோகத்திலே ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்னு 2 விதமான லட்சணங்களை தெரிவிக்கிறார். உலகத்திலே ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடியது, பண்டிதர்கள் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இல்லாத பொருள்களை, இல்லாத குணங்களை எல்லாம் ஆரோபித்து சொல்வது, அது ஒரு ஸ்தோத்திர லட்சணம். மற்றொரு ஸ்தோத்திர லட்சணம் என்னன்னா,
இருக்கிற குணங்களை உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடியது, அதுவும் ஒரு ஸ்தோத்திர லட்சணம் என்று தெரிவிக்கிறார்கள். குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார், இப்படிப்பட்ட 2 லட்சணம் பிராட்டி உன் திறத்திலே பொருந்தாது என்றார். ஏனால் இல்லாததை ஏறிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, பிராட்டி இடத்திலே இல்லாத நற்குணங்கள் எதுவுமே கிடையாது, அதனால ஆரோபித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2வது விஷயம், உள்ளதை உள்ளபடி சொல்லணும் அப்படின்னா, பிராட்டியினுடைய குணங்களானது ஒரு பெரிய பறந்து விரிந்த சமுத்திரம் போலே இருக்கிறது, அது எல்லா குணத்தையும் எப்படி சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட பிராட்டியுடைய குணத்தை சொல்ல வேண்டுமானால் வாக்வல்லபனாய் விளங்கக்கூடிய அந்த பிரகஸ்பதியால முடியாது, என்னால் எப்படி முடியும் என்று சொல்லக்கூடியதாய் என்ற 3வது ஸ்லோகத்தினுடைய ஒரு பொருளை அறிவிக்கிறார் கூறத்தாழ்வான். மேலே 4வது ஸ்லோகமானது ஏ வாசாம் மனசாம் ச துர்கிரகதையா கியாதா குணாஸ்தாவகாஹா என்று தொடங்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்க வந்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், பிராட்டியை குறித்து சொல்றார். பிராட்டி உன்னுடைய குணங்களானது எப்படி இருக்குன்னா, ஏ வாசாம் மனசாம் ச துர்கிரகதையா, உன்னுடைய குணங்களானவை வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாதவைகளாக மிகவும் பிரசித்தி பெற்றவாய் இருக்கிறது. ஆனாலும் என்ன அப்படின்னு கேட்டால், என்னுடைய ரசனேந்திரியம்னு சொல்லக்கூடிய நாவானது, என் மனதானது உன்னை ஸ்துதிக்கக்கூடிய ஒரு காரியத்திலே இழிந்து விட்டது. கீழ் ஸ்லோகத்திலானே தெரிவிச்சார், பிரகஸ்பதியால கூட பிராட்டியை ஸ்துதித்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அசாத்தியமான காரியத்திலே இவர் பிரவர்த்தனம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அதை கண்டு உலகத்தார் எல்லாம் பரிகாசம் பண்ணுவார்களே அப்படின்னா அப்படி நான் நினைக்கலன்னு தெரிவிக்கிறார் புறத்தாழ்வான். ஏன் அப்படின்னு கேட்டால், சகோரின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்ஷி, சகோர பக்ஷியினுடைய பேடையாக பெண்பாலாக இருக்கக்கூடிய அந்த பக்ஷியானது அது என்ன பண்ணும்னா, தனக்கு விடாய் ஏற்பட்ட காலத்திலே சந்திர கிரணங்களை பருகிய தன்னுடைய விடாயை தீர்த்து கொள்ளும். சந்திரன்னு சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய வஸ்துவாக விளங்குகிறது, அதன் கிரணங்களை இந்த சகோர பக்ஷி ஒரு பக்ஷியினாலே பூர்த்தியாக விழுங்கி விட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அப்போ என்ன பண்றது, அந்த சகோர பக்ஷியானது என்னால இந்த கிரணங்களை மொத்தம் விழுங்க முடியாது, அதனால நான் இந்த கிரணங்களை விழுந்து விழுங்காமல் அப்படியே என் நாக்கை உள்ளே மடக்கி கொள்கிறேன்னு தன்னுடைய காரியத்திலிருந்து பின்வாங்குகிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிரணங்களை தான் பருகி தன்னுடைய விடாயை தீர்த்து கொள்கிறது. புறத்தாழ்வான் சொல்ற, அதே கர்மத்திலே என்னாலே என்னுடைய ரசனேந்திரியம் சொல்லக்கூடிய என் நாவாலே என் மனதாலே இந்த பிராட்டியை குறித்து எவ்வளவு தூரம் கவி பண்ண முடியுமோ ஸ்துதி பண்ண முடியுமோ அவ்வளவு வரைக்கும் யாபசக்கியம் அந்த பிராட்டியை குறித்து நான் துதி செய்கிறேன், ஆனால் வெறுமன் இருக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தின் மூலம் தெரிவிக்கிறார் கூறத்தாழ்வான். மேலே 5வது ஸ்லோகம் க்ஷோதீயானபி துஷ்ட புத்திரபி நிஸ்நேகோப்யனிகோபிதே என்று தொடங்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்க வந்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், கூறத்தாழ்வான் கீழ் ஸ்லோகத்திலே அந்த பிராட்டியை துதிக்கக்கூடிய காரியத்திலே நான் இழிவேன் அப்படின்னு தெரிவிச்சுட்டார் இல்லையா? இப்போ சில பேர்கள் கேட்கிறார்கள் கூறத்தாழ்வான் கிட்ட, அதிசுத்திரனாய் தாழ்ந்தவனாய் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், சர்வோத்கிருஷ்டன் ரொம்ப பெருமை பொருந்தியவனாய் இருக்கவனை கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு 2 விஷயங்கள் ஏற்படும். ஒண்ணு லஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய வெட்கம், மற்றொன்று பயம் ஏற்படும். அதே போல அதிசுத்திரராய் ரொம்ப தாழ்ந்தவராய் விளங்கக்கூடியவர் நீர், சர்வோத்கிருஷ்டை எல்லா விதமான பெருமைகளும் பொருந்தியவளாய் இருக்கக்கூடிய அந்த பிராட்டி, அவளை போய் துதிக்க போகிறேன்னு சொல்றீரே, உமக்கு ஒரு லஜ்ஜையோ ஒரு வெட்கமோ பயமோ இல்லையா? அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட இந்த பிராட்டியை குறித்து நீ ஸ்தோத்திரம் பண்ணாத இருந்தீரானால் பிராட்டியினுடைய கீர்த்திக்கு பெருமைக்கு எந்த விதமான அவத்தியமும் நேராது. அதனால நீர் செய்ய வந்த அந்த ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற காரியத்திலிருந்து பின்வாங்கும், அதுவே உமக்கும் நல்லது பிராட்டிக்கும் நல்லது என்று தெரிவித்தார்களாம். ஆனா குறத்தாழ்வான் தெரிவிக்கிறார், இப்படிப்பட்ட அந்த பிராட்டியை பெருமை பொருந்திய பிராட்டியை குறித்து ஸ்தோத்திரம் பண்றதுக்காக நான் லஜ்ஜையும் படவில்லை பயமும் அடையவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரு லோக திருஷ்டாந்தத்தை உலகத்திலே காணக்கூடிய உதாரணத்தை தெரிவிக்கிறார். கங்கா நதின்னு சொல்லக்கூடியது சொதகா பரிசுத்தமான நதியாய் விளங்குகிறது. அதனுடைய பாவனத்துவம் எம்பெருமானுடைய திருப்படி தீர்த்தம் அப்படின்னு சொன்னாலே போதுமே, வேற என்ன பாவனத்துவம் அதுக்கு வேணும்? அப்படி இருக்கக்கூடிய அந்த கங்கா நதியிலே ஒரு நாயானது தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக தன் நாக்கை ஸ்பரிசித்ததே ஆனால் அந்த கங்கா நதிக்கு ஏதாவது அவத்தியம் விளைகிறதா? அதனுடைய பாவனத்துவம் கெட்டு போகிறதா? கெட்டு போகிறது இல்லையே. மாறாக அந்த
அந்த கங்கையினுடைய தீர்த்தத்தை பருகியதால் அந்த நாயினுடைய விடாயும் தீர்ந்து போகிறது அல்லவா? அதே சொல்றார், எப்படி அந்த கங்கையினுடைய விடாயானது தீர்ந்து போகிறதோ அதே போல நானும் பிராட்டியை குறித்து ஸ்தோத்திரம் செய்வேன். என்னுடைய வாக்கினாலே பிராட்டியினுடைய பெருமைக்கு எந்த விதமான இழுக்கும் ஏற்படாது. அது மட்டும் இல்லை, என் நா படைத்த பயனை நான் அடைவேன் என்று தெரிவிக்கிறார் இந்த 5வது ஸ்லோகத்தினாலே. இந்த முதல் 5 ஸ்லோகங்களும் இந்த ஸ்ரீஸ்தவத்துக்கு ஒரு முன்னுரை போலே விளங்கக்கூடியதாய் இருக்கிறது. மேலே 6ஆம் ஸ்லோகம் தொடங்கி 11ஆம் ஸ்லோகம் வரை இருக்கக்கூடிய 6 ஸ்லோகங்களாலே பிராட்டியினுடைய பெருமையை மிகவும் பறக்க விசதமாக பேசுகிறார் கூறத்தாழ்வான். 6வது ஸ்லோகம் ஐஸ்வர்யம் மகதேவவா அல்பமதவா திருஷ்யேத பும்சாம் ஏது என்று தொடங்கக்கூடியதாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஸ்லோகத்திலே கூறத்தாழ்வான் காட்டக்கூடிய விஷயம் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தால், ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடியது ஐகிக ஐஸ்வர்யம், ஆமுஷ்மிக ஐஸ்வர்யம் என்று 2 விதமாக காண கிடைக்கிறது. ஐகிக ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலகத்திலே இகலோகத்திலே தனதானிய சம்பத் சமுர்த்தராய் இருக்கக்கூடிய இருப்புக்கு பேரு ஐகிக ஐஸ்வர்யம் அப்படின்னு பேரு. ஸ்வர்காதி தொடங்கி சர்வம் தொடங்கி பரமபதத்தை அந்தமாக உடையக்கூடிய உபரிதன லோகங்கள் மேல இருக்கக்கூடிய லோகங்களிலே இருக்கக்கூடிய வீறு பெற்றிருக்கும் இருப்பு தான் ஆமுஷ்மிக ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடியது. இப்படி இந்த ஐகிகம் ஆமுஷ்மிகம்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யமும் பின்னையும் 2 வகைப்படும். ஒரு இகலோகத்திலே ஒருத்தன் கிராமாதிகாரியா இருக்கான் அப்படின்னா அவன் இருக்கக்கூடிய இருப்பானது லகுவான ஐஸ்வர்யம். ஒருத்தன் சக்கரவர்த்தியா இருக்கான இகலோகத்திலே அவன் பெற்றிருக்கக்கூடியது குருவான ஐஸ்வர்யம் என்று சொல்லும்படியாய் விளங்குகிறது. அப்போ ஊர்துலோகம் மேல் லோகங்களிலே ஒருத்தன் இந்திரனா இருக்கிறான் அப்படின்னா அவன் இந்திரனா இருக்கக்கூடிய இருப்பானது லகுவான ஐஸ்வர்யம். அதே அந்த பரமபதம்னு சொல்லக்கூடிய அந்த நலவந்தம் இல்லதோர் நாட்டிலே ஒரு நித்தியசூரியாய் முக்தாத்மாக்களாய் இருந்து எகுமருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளும் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் அடைந்திருக்கக்கூடிய அந்த கைங்கரிய செல்வமானது குரு ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை பத்தி தானே சொல்லியிருக்கார், பிராட்டியை பத்தி இதுல ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம். மேலே தெரிவிக்கிறார் கூறத்தாழ்வான், இப்படிப்பட்ட ஐஸ்வர்யமானது இகலோக ஐஸ்வர்யம் ஆனாலும் பரவாயில்ல, ஆமுஷ்மிக ஐஸ்வர்யம் ஆனாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்ட அந்த ஐஸ்வர்யம் அவர்களிடத்திலே பொருந்தி இருப்பதற்கு காரணம் இந்த லக்ஷ்மியினுடைய கடாட்ச விசேஷம் தான். அப்படிப்பட்ட அந்த கடாட்ச விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலே எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லைன்னு தெரிவிக்கிறார் கூறத்தாழ்வான். ஒரு சந்தேகம் இவ்விடத்திலே எழுமே, எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? வரம் ததாதி இதி வரதஹா என்று சொல்லும்படியாகவும் வள்ளல் மணிவண்ணன் என்று சொல்லும்படியாகவும் பரம உதாரணாய் வேண்டுபவருக்கு வேண்டுபவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இப்படிப்பட்ட எல்லா ஐஸ்வர்யங்களும் ஐகிக ஐஸ்வர்யம் ஆமுஷ்மிக ஐஸ்வர்யம் எல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் பிராட்டியினுடைய விசேஷ கடாட்சம் என்று சொன்னால் அது ஆச்சரியப்படத்துக்கு விஷயமாகத்தானே இருக்கிறது என்று ஒரு கேள்வி விடத்திலே வரலாம். கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார், நான் அப்படி ஆச்சரியப்படல. காரணம் என்னன்னா, எம்பெருமானானவன் ஜெகநாதன் என்றும் ஆத்மேஸ்வரன் என்றும் நாராயணன் என்றும் புகழ் பெற்றவனாய் இருந்தாலும் அவனும் என்ன பண்றான்னா இந்த பிராட்டியினுடைய கடாட்சம் பெற்றதால்தான் தன்னை கிருதார்த்தனாக நினைக்கிறான் என்ற அர்த்தத்தை இந்த 6வது ஸ்லோகத்தாலே காட்டுகிறார் கூறத்தாழ்வான். மேலே 7வது ஸ்லோகம் ஐஸ்வர்யம் யதசேஷி பும்சி எதிதம் சௌந்தர்ய லாவண்ய யோகோன்னு தொடங்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாய் விளங்குகிறது. இந்த ஸ்லோகத்திலே 4 விதமான பொருள்களை முதல்ல காட்டுறார். அது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த லோகத்திலே சமஸ்த சேத்தனர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் ஒண்ணு. 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சில வஸ்துக்கள் திறத்திலே பொருந்தி இருக்கக்கூடிய அவயவ சோபைன்னு சொல்லக்கூடிய சௌந்தரியம், சமுதாய சோபை அப்படின்னு சொல்லக்கூடிய லாவண்யம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், லோகே எச்சகி மங்களம் என்று சொல்லும்படியாய் லோகத்திலே சில வஸ்துக்கள் எல்லாம் மங்களகரமான வஸ்துக்கள் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கிறது. 4வது ஒரு விஷயம் சொல்றார், யத் கிபபி சத் இதி உச்சதே, சில வஸ்துக்கள் எல்லாம் அந்த உலகத்திலே நல்லது என்று பெயர் பெற்றதாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் என்ன,
இந்த சௌந்தர்ய லாவண்யமாகிய அழகென்ன, மங்களகரம் என்று பெயர் பெற்ற வஸ்துக்கள் என்ன, நல்ல பொருட்கள் என்று பெயர் பெற்ற வஸ்துக்கள் என்ன, இப்படி எல்லா பொருட்களும் உம்முடைய ஆணைக்கு அடங்கியதாகவே கிடக்கிறது. அப்படிப்பட்ட காரணத்தினாலே என்ன சொல்றாள்னா, சில வஸ்துக்களை எல்லாம் சொல்லக்கூடிய காலத்திலே இது ஸ்ரீ என்ற பிராட்டியினுடைய நாமத்தை சொல்லிய அந்த பொருட்களை அழைக்கிறார்கள். சில பொருட்கள் எப்படி அழைக்கிறார்கள்னா, ஸ்ரீமத்தை உடையது, ஸ்ரீயை உடையது அப்படின்ற பிரசித்தியை அடைந்ததாய் இருக்கக்கூடியது அந்த பொருட்கள் எல்லாம் என்று காட்டக்கூடியதாய் இருக்கிறது. மேலே 8வது ஸ்லோகம், தேவித்வன் மகிமாவதிர் நகரிணா நாபித்வயா ஞாயதே என்று தொடங்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தாலே ரொம்ப அற்புதமான அர்த்தத்தை காட்டுகிறார். தேவி ஹே தேவி துவன் மகிம அவதிஹி. மகிம அவதினா மகிமைனது பிராட்டியருடைய பெருமையை சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. அவதிஹி அப்படின்னு சொன்னால் அந்த பெருமைக்கு எல்லை சீமா பூமியாய் விளங்கக்கூடியது. குறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்தினாலே காட்ட வந்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், பிராட்டியினுடைய பெருமையின் எல்லையானது அந்த எம்பெருமானாலும் அறியப்படுவதில்லை. அவனும் அறிந்திருக்கவில்லை, பிராட்டியாவது அறிந்திருக்காளா அப்படின்னு கேட்டால் உன்னாலும் அறியப்படவில்லை. ஆனா உங்க 2 பேருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் லோகத்துல சர்வஜர்கள்னு பேர். சர்வஜர்கள்னா எல்லா வஸ்துக்களையும் அறிந்தவர்கள், எல்லா விதமான வியாபாரங்களையும் அறிந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்களுக்கு பேர் தானே சர்வஜர்கள்னு பேரு. அப்போ பிராட்டியினுடைய பெருமையின் எல்லை நிலம் என்னன்றது இந்த எம்பெருமானும் அறியவில்லை, பிராட்டியும் அறியவில்லை அப்படின்ற ஒரு வழக்கு இந்த உலகத்திலே இருக்குமானால் அவர்களை எப்படி சர்வஜர்கள் எப்படி அழைப்பது அப்படின்னு ஒரு சந்தேகம் தோன்றும். குறத்தாழ்வான் தெரிவிக்கிறார், அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு தோன்ற வேண்டாம், அவர்கள் சர்வஜர்கள் தான் என்று அறுதியிடுகிறார். எப்படி சொல்றீர் ஆழ்வானே அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே தெரிவிக்கிறார், இந்த உலகத்திலே சில பொருட்கள் இருக்கக்கூடிய பொருட்கள், சில பொருட்கள் இல்லாத பொருட்கள், இல்லாத பொருட்களை இல்லாது அந்த உலகத்திலே இல்லாதவை அப்படின்னு அறியவதை சர்வஜத்துவத்திற்கு அனுகுணமான விஷயமாக பண்டிதர்கள் விவேகிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். அறிவியலாய் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்றார்கள், இல்லாத பொருள் ஆகாச தாமரை அப்படின்னு ஒரு பொருளை இது உள்ளதுன்னு அறிகிறேன் அப்படின்னு சொன்னானே, ஆனால் அவனை உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவனை பிராந்தன் பைத்தியக்காரன் என்று தான் அழைப்பார்கள். இப்போ குறத்தாழ்வன் காட்ட வந்த விஷயம் என்னன்னா, இந்த உலகத்திலே பல வஸ்துக்கள் இல்லாத வஸ்துக்களாய் இருக்கும், அதுக்கு பேர் மட்டும் உண்டு. மலடி மகன், முயற்கொம்பு, ஆகாச தாமரை இப்படிலாம் ஒரு பெயர்கள் உண்டு. ஆனால் இந்த பெயரை கொண்ட வஸ்து இந்த உலகத்திலே உண்டா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுபோல பிராட்டியினுடைய பெருமையினுடைய அவதின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லை நிலம் அது இல்லாத விஷயம், அதை யாராலையும் அளத்தற்கரியதாய் இருப்பதனாலே அது இல்லாத விஷயம், அதை இல்லை என்று அறிந்திருக்கிறார்கள் எம்பெருமானும் பிராட்டியும். ஆனாலே உங்களுடைய சர்வக்கியத்திற்கு எந்த விதமான குறையும் கிடையாது என்று அறுதியிடுகிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலம் குறத்தாழ்வான். மேலே 9வது ஸ்லோகம், லோகேஹே வனஸ்பதி ப்ருஹஸ்பதி தாரதம்யம் யஸ்யாஹ பிரசாத பரிணாமம் உதாஹரந்தி என்று தொடங்கக்கூடிய ஸ்லோகம். உலகத்திலே நம்ம சில ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறோம். ஒருத்தனை சொல்லக்கூடிய காலத்திலே லோகே வனஸ்பதி, ஒருத்தன் எப்படி இருக்கான்னா மரத்தை போல ஜடத்தை போல இருக்கிறான். இன்னொருத்தன் எப்படி இருக்கான், லோகேஹே ப்ருஹஸ்பதி, இந்த உலகத்திலே நல்ல ப்ருஹஸ்பதினு சொல்லக்கூடிய அந்த தேவகுருவாய் இருக்கக்கூடியவனை போல பெரிய மகாவித்வானாக பிறந்திருக்கிறான். இது என்ன அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் மூடனா இருக்கிற மரம் போலே மிகவும் படித்த பண்டிதனாய் விளங்குகிறான் மற்றொருவன். அப்போ இது ஏற்றத்தாழ்வு தானே. உலகத்தவர்கள்லாம் சொல்லுகிறார்கள், ஒருத்தன் ஜடம் போலே இருப்பதற்கும் அறிவு குறைந்தவனாய் இருப்பதற்கும் ஒருத்தன் பெரிய பண்டிதனாய் விளங்குவதற்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த சரஸ்வதியினுடைய அனுகிரகம் தான் காரணம் அப்படின்னு விவேகிகள் தெரிவிக்கிறார்கள், ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அந்த சரஸ்வதினு சொல்லக்கூடியவள் பூஜிக்கத்தக்கவளாய் விளங்கக்கூடியவள் அந்த சரஸ்வதி. ஆயினும் அந்த சரஸ்வதியினுடைய தன்மை எப்படி இருக்கு தெரியுமா, யதீய தாசி என்று சொல்லும்படியாய் பிராட்டியின் அடியவர்களாய் இருப்பவர்களுக்கும் அவள் அடியவளாய் இருக்கிறாள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பிராட்டி ஸ்ரீரங்கநாச்சியாரே, தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியானவளே, அப்படிப்பட்ட உன்னை ஆசிரியிக்கிறேன் என்று குறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்தின் மூலம் தெரிவிக்கிறார். மேலே 10வது ஸ்லோகம்,
யஸ்யாஹா கடாட்ச மிருது வீக்ஷண தீக்ஷணேன என்று தொடங்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினாலே ரெண்டு விதமான சரித்திரங்களை காட்டுகிறார் காஞ்சி சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்திலே. ஒரு காலத்திலே பிரளயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலத்திலே சகல ஆத்மவர்க்கமும் எப்படி இருக்குன்னா கரணம் கலேபரம் இன்றி இருந்தது. அதாவது சரீரமும் இல்லை, இந்திரியங்களும் இல்லை. அதனால எந்த விதமான காரியங்களையும் செய்வதற்கு தகுதியற்றவனாய் ஒரு இறகுடைந்த பட்சிகளைப் போல இருந்தார்கள். அப்போ அந்த காலத்திலே பிராட்டியானவள் இப்படிப்பட்ட இந்த ஆத்ம வர்க்கம் எல்லாம் விருத்தி அடைய வேண்டும், வளர்ச்சி அடைய வேணும் அப்படின்னு திருவுள்ளம் பற்றினாள் அந்த பிராட்டி. அதனால என்ன பண்றாள், இப்படிப்பட்ட இந்த ஆத்ம வர்க்கம் நன்கு வளர்வதற்காக அவர்களை நோக்கி குளிர கடாட்சிக்க வேணும் அப்படின்னு நினைத்தால், பார்க்க கூட இல்லை, நினைத்த காலத்திலே என்னாச்சுன்னா உடனே அந்த அசத்கல்பம் போலே இறகுடிந்த பட்சி போலே இருந்த அந்த ஆத்ம வர்க்கங்கள் எல்லாம் எப்படி ஆச்சுன்னா ஒரு மழையில்லாத ஒரு க்ஷாம காலத்திலே வாடி இருக்கக்கூடிய பயிர்கள் ஒரு பாட்டம் அதன் தலையிலே மழை பெய்தால் எப்படி துளிர்த்துமோ அது போல என்ன ஆச்சா அதுகெல்லாம் கொழுந்து விட்டு கிளர்ந்தன அந்த ஆத்ம வர்க்கங்கள் எல்லாம் சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கருணா கடாட்ச வீக்ஷணத்தை உடையவளாய் இருக்கக்கூடிய தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியான ஸ்ரீரங்கநாச்சியாரை அடிபணிகிறேன் என்று தெரிவிக்கிறார் குரத்தாழ்வான். மற்றொரு சரித்திரத்தையும் விடுதலை காட்டுறார் காஞ்சி சுவாமி. அந்த பிராக்ன்ற சப்தத்துக்கு பிரளய காலம்னு ஒரு அர்த்தம் உண்டு, முன்னொரு காலத்திலேன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு சமயத்திலே துர்வாசனுடைய சாபத்தாலே இந்திரனானவன் தன்னுடைய சகல ஐஸ்வர்யங்களையும் இழந்தான். அதனால அந்த சமயத்தில பிராட்டியானவளும் திருப்பார்கடலுள்ளே மறைந்து போனாள். அப்போ தன்னுடைய இழந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் பெற வேணும் அப்படின்னு எம்பெருமானை நாடக்கூடிய காலத்திலே எம்பெருமான் தெரிவிக்கிறான், நீங்கள் எல்லாம் உங்களுக்கு மிருத்யு அதாவது மரணம் சம்பவிக்காத இருப்பதற்காக அமிர்தத்தை பெற வேணும். அப்படி பெற்றீர்களானால் நீங்க அசுரர்களிடத்துல ஜெயிச்சுடலாம், எப்போ உங்களுக்கு ஜெயம் நிச்சயம் என்று தெரிவித்தார். அப்படிப்பட்ட அமிர்தத்தை எடுப்பதற்காக திருப்பார்கடலை கடைய வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றார். அப்போ திருப்பார்கடலை அசுரர்களையும் அழைத்து வாருங்கள், அவர்கள் ஒரு பக்கத்திலே கடையட்டும், நீங்களும் ஒரு பக்கத்திலே கடையுங்கள், அமுதம் வந்த உடனே அந்த அமிர்தத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு ஒரு ஏற்பாட்டை சொன்னார். அந்த ரீதியிலே கடலை கடைய ஆரம்பித்தார்கள் திருப்பார்கடலை. ஆனால் அசுரர்கள் தேவர்கள் இருவரும் இரு வர்க்கத்தினரும் கை ஒழிந்து போனார்கள். எம்பெருமான் தானே 1000 தோளால் அலைக்கடல் கடைந்து அந்த அமுதத்தை தேவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தான்றது சரித்திரம். அப்படி அந்த தேவர்களுக்கு அமுதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலத்திலே விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதாய் அந்த பிராட்டியும் அந்த திருப்பார்கடலிலிருந்து ஆவிர்பாவம் செய்தாள்னு சொல்லக்கூடியதாய் இருக்கு. அது தொடக்கமாக தேவர்கள் இழந்த ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் இந்த பிராட்டியினுடைய கடாட்ச வீக்ஷத்தாலே பெற்றார்கள் என்று தெரிவிக்கிறார் இந்த 10வது ஸ்லோகத்தாலே. மேலே 16வது ஸ்லோகம், யஸ்யாஹா கடாட்ச வீக்ஷா க்ஷணலக்ஷம் லக்ஷிதா மகேஷாஸ்யுஹு ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமாமபி வீக்ஷதாம் லக்ஷ்மீஹி. இந்த ஸ்லோகத்தினாலே காட்ட வந்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு பிராட்டியினுடைய கடாட்ச வீக்ஷணம், அந்த கடாட்ச வீக்ஷணத்துக்கு ஒரு க்ஷணகாலம், ஒரு லவலேசம் பாத்திரமானவர்களும் தன்யராவர்கள், எல்லா செல்வங்களையும் நிரம்ப பெறுவர்கள். அப்படிப்பட்ட மகிமாசாலியாக விளங்கக்கூடிய அந்த பெரிய பிராட்டியார் அடியேனையும் கடாட்சி தருள வேணும்னு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார் குரத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்தின் மூலம். முக்கியமான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், பிராட்டியினுடைய கடைக்கண் நோக்கத்திற்கு இலக்காகவர்கள் மகேஷாஸ்யு பெருஞ்செல்வம் விஞ்சியவர்களாக ஆவார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார். இப்போ மகேஷத்துவம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லக்கூடியது ஐகிகமாய் இவ்வுலகத்து செல்வமாய் க்ஷுத்ரமாய் ரொம்ப தாழ்ந்த செல்வம் இல்ல அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இல்ல அப்படிதான் அர்த்தம் கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லுமே. ஆனால் இந்த தாழ்ந்த செல்வத்துக்காக ஆழ்வான் லட்சுமி கடாட்சத்தை விரும்புகிறார் அப்படின்னு சொல்ல வேண்டி வருமே.
அது சரியான அர்த்தமாக விளங்காதே. குரத்தாழ்வான்னு சொல்லக்கூடியவர் ஒரு பூர்வ காலத்திலே குபேரனை காட்டிலும் அதிகமான செல்வம் படைத்தவராய் இருந்தார்னு தான் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட செல்வங்கள் அனைத்திலையும் ஒரு புல்லன நினைத்து அதையெல்லாம் தூக்கி எறிந்துட்டு தானே வந்தார். ஒரு சந்தர்ப்பத்திலே தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ராத்திரி பொழுதிலே. திருக்கசி நம்பி அந்த சன்னிவேசத்திலே திருவாலவட்டம் கைக்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கோரத்தாழ்வானுடைய திருமாளினுடைய கதவு மூடக்கூடிய காலத்திலே ஒரு மணி ஓசை கேட்கிறது. பெருந்தேவி தாயார் கேட்கிறார், இது என்ன கதவு மணி ஓசை கேட்கிறதே, என்னது இதுன்னு கேட்கக்கூடிய காலத்திலே திருக்கசி நம்பி தெரிவித்தாராம், கூரம் மாநகரிலே திருமருமார்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமியினுடைய திருமாலினுடைய கதவு மூடுறா, அதனுடைய மணி ஓசையை தான் கேட்கிறது. உடனே பிராட்டி தெரிவித்தாலும், அவ்வளவு செல்வம் படைத்தவரா அவர் அப்படின்னு சொன்னாலாம். பிரிதொரு நாள் திருக்கசி நம்பி கோரத்தாழ்வானை பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். கோரத்தாழ்வான் அப்பயே நினைச்சாராம், நம்முடைய இந்த ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் அதிபதியாய் விளங்கக்கூடியவள் இந்த பிராட்டி பெருந்தேவி தாயார், அவள் நம்ம செல்வத்தை பார்த்து விஸ்மயப்படுகிறதா ஆச்சரியப்படுவதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொருள் அனைத்தையும் புல்லன மதித்து அனைவருக்கும் கொடுத்துட்டு வாரி இறைச்சிட்டு போயிட்டார். எம்பெருமானார் திருவடியே சரணம்னு ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அப்படி போகக்கூடிய காலத்திலே இருட்டு வந்துடுத்து. அவருடைய குரத்தாழ்வானுடைய பாரியையான மனைவியான ஆண்டாள் தெரிவிக்கிறாள், சுவாமின் ரொம்ப இருட்டாய் போயிடுத்தே, எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிட்டு போலாமா, கொஞ்சம் பயமா இருக்கேன்னாலும். உடனே குரத்தாழ்வான் சொன்னார், நம்ம இடத்துல ஒண்ணும்தான் இல்லையே, மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம், ஏதாவது உன் கையில வச்சுட்டு இருக்கியா சாமான் ஏதாவது அப்படின்னு கேட்டாராம். இல்ல இல்ல, நீர் விரும்பி அமுது செய்வீரேன்றதுக்காக அந்த பொன்வெட்டில் அப்படியே அதை கொண்டு வந்திருக்கேன், அதனாலதான் பயமா இருக்குன்னாலாம். உடனே அந்த பொன்வெட்டில எல்லாத்தையும் விட்டு வந்தோம், இந்த பொன்வெட்டிலை மட்டும் கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம், பொன்வெட்டிலை தூக்கி எறிந்தார், பொன்வெட்டில் தனை எறிந்த புதமுடையோன் வாழியேன்னு வாழ்த்துகைக்கு ஈடான பரம விரக்தி பெற்றவர். அப்படிப்பட்ட கூரத்தாழ்வான் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தினார் ஸ்ரீரங்கத்துலன்னா, உஞ்சவிருத்தியாலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார்னு சொல்லக்கூடியதா இருக்கு. உஞ்சவிருத்தி அப்படின்னா அக்ஷய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வீடாக சென்று அவ்விடத்திலே அரிசியை வாங்கி வந்து அதை ஒரு நாளுக்கு மட்டும் சமைத்து சாப்பிடணும். அப்படி உஞ்சவிருத்தி எடுக்கக்கூடிய காலத்திலே மழை பெய்ததானால் உஞ்சவிருத்தி செய்யக்கூடாது. அந்த சமயத்திலே அடற 2-3 நாள் மழை பெய்தது. குரத்தாழ்வானாலே உஞ்சவிருத்திக்கு போக முடியல, அப்படியே பட்டினியோட படுத்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு நாள் ராத்திரி பொழுதுல ரங்கநாதன் அரவணைன்னு சொல்லக்கூடிய சயன சமயத்திலே அரவணைன்னு சொல்லக்கூடிய பிரசாதத்தை அமுது செய்கிறான். அப்போ அதை அறிந்து கொண்ட ஆண்டாள், உன் பக்தரானவர் இவ்விடத்திலே பட்னி கிடக்க நீ குலாவி அமுது செய்கிறாயோ அப்படின்னு மனத்திலே நினைத்தாள். அப்படி நினைக்கக்கூடிய காலத்திலே உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அறிபவனான அந்த எம்பெருமான் உடனே அவ்விடத்திலே இருக்கக்கூடிய ஸ்தானிகர்களுக்கெல்லாம் உத்தரவிட்டார், ஆழ்வானுக்கு திரளையை அனுப்ப வேணும் அப்படின்னு தெரிவித்தாராம். திரளைனா சகல மரியாதையோடு இந்த பிரசாதங்களை ஆழ்வானுடைய திருமாளிகைக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆணை இடுகிறார். சகல மரியாதையோடு இந்த பிரசாதம் வருகிறது ஆழ்வான் திருமாளிகைக்கு. ஆழ்வானை அழைத்தார்கள். அமர்வாளுடைய நியமனம், அவருக்கு திரளை அனுப்ப வேணும், பிரசாதத்தை ஸ்வீகரியும் அப்படின்னு தெரிவித்தாராம். உடனே ஆழ்வான் ஆண்டாள் இடத்துல கேட்டாராம், நீ ஏதாவது நினைச்சியா என்று கேட்டாராம். ஆண்டாள் சொன்னாலும், உன் பக்தன் பட்டினியோடு கிடக்க நீ குலவி அமுது செய்கிறாயோ அப்படின்னு நான் நினைச்சேன்னாராம். சரின்னு உடனே ஆண்டாள் ஆழ்வானானவர் அந்த பிரசாதத்தை ஸ்வீகரித்து சேவித்து ஸ்வீகரித்தார். யாம் பெரும் சம்மானம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கொண்டார்னு கூடாரை வெல்லும் சீர் பாசுரத்திலே ஐதிஹ்யமாக காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விரக்தி உடையவராய் வைராக்கியம் உடையவராய் விளங்கக்கூடிய ஆழ்வான் இந்த உலகத்து செல்வத்திலே ஆசைப்பட்டு அதை கேட்டிருப்பார் அப்படின்னு சொன்னா அது ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை. ஆகவே இவ்விடத்துல இந்த மகேஷகான்னு சொல்லக்கூடிய இந்த ஐஸ்வர்யத்தை நிர்தேசம் பண்ணக்கூடிய சப்தத்துக்கு சமிருத்தி உடையவர்களை சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. அப்படி சமிருத்தி உடையவர்கள் யார், அந்த என்ன சமிருத்தி அப்படின்னு கேட்டால் அந்த சமிருத்தியானது கைங்கரிய செல்வம் என்று சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது. மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னிழிந்து என்று சொல்லும்படியாய் எம்பெருமானுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேணும் அப்படின்ற ஆசையினாலே கஜேந்திர ஆழ்வானானவன்
அந்த யானையான கஜேந்திர ஆழ்வான் ஒரு பொய்கையிலே இறங்கி அவ்விடத்திலே ஒரு முதலையாலே பீடிக்கப்பட்டான். பல தேவ வருஷ காலம் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னு முதலையோடு சண்டையிட்டு பார்க்கிறான். கடைசியிலே அறிந்து கொண்டான், இனிமேலே நம்மாலே நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என்று எம்பெருமானை அழைத்த காலத்திலே அரை கொலைய தலை கொலைய ஓடி வந்தான். அப்படி அந்த முதலின் வாயிலே பீடிக்கப்பட்ட காலத்திலே அந்த கஜேந்திர ஆழ்வானை சது நாகவரஹா ஸ்ரீமான் என்று அழைத்தார்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீமத்துவம் தான் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுக்கு அந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேணும் அப்படின்ற அந்த ஆசை அவன் மனத்திலே இருந்து அதுதான் ஸ்ரீமத்துவம், அதுதான் அவனிடத்திலே பொருந்தி இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது. விபீஷணனானவன் ராவண பவனத்திலிருந்து திரும்பி வருகிறான் ராமனுடைய திருவடியை அடைய வேணும் அப்படின்றதுக்காக. அப்போ அவனிடத்துல எந்த விதமான செல்வமும் கிடையாது. வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார், அந்தரிக்ஷ கதஹா ஸ்ரீமான் என்று தெரிவிக்கிறார். விபீஷணன் சொல்லக்கூடியவன் ரொம்ப தர்மாத்மா. அந்த சூர்பனகையானவளே ராமனிடத்தில் தெரிவிக்கிறார், விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. விபீஷணன் சொல்லக்கூடியவன் என்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடியவன், அவன் ரொம்ப தர்மாத்மா, அந்த வேதம் சொன்ன நெறிகளிலே நடக்கக்கூடியவனாய் இருப்பவன். அவனிடத்திலே இந்த ராட்சசர்களுடைய சேஷ்டைகள் எல்லாம் கிடையாதுன்னு தெரிவிக்கிறாள். அப்படிப்பட்ட தர்மாத்மாவானவன் ராவணனுக்கு பலவிதமான உபதேசங்கள் பிராட்டியை கவர்ந்து வந்த சமயத்திலே செய்கிறான். நல்லுபதேசங்கள் செய்தக்கூடிய காலத்திலே யதார்த்தவாதி பகுஜன விரோதி என்று சொல்லும்படியாய் அவனுக்கு விரோதி ஆகி போனான். அதனாலே ராவணனாலே பல விதங்களால் பகுவிதமாக அவன் திரஸ்கரிக்கப்பட்டான். கடைசியில எல்லாத்தையும் தொதிச்சுத்தான். புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானி தனதான்யானின்னு சொல்லும்படியாய் எல்லா விதமான பந்துக்கள் ஐஸ்வர்யங்கள் நாடு எல்லாவற்றையும் துறந்து ஓடி வந்தான். ராமனுடைய திருவடியே தஞ்சம். அப்படிப்பட்ட அந்த உணர்விற்குத்தான் தெரிவிக்கிறார் அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் என்று வால்மீகி பகவான். மேலே லக்ஷ்மணனை சொல்லக்கூடிய காலத்திலே லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு தெரிவிக்கிறார். லக்ஷ்மணன் அயோத்தியில இருந்த காலத்திலே லக்ஷ்மி சம்பன்னன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை. இக்ஷ்வாகு வம்சத்திலே வந்தவன் ஒரு இளவரசன், அதனாலே அவன் லக்ஷ்மி சம்பன்னன் அப்படின்னு சொல்லியிருந்தா நியாயம். அவன் எப்போ எல்லாத்தையும் துறந்து கோலைய துங்க கரியும் பரியும் இராச்சியமும் எல்லாம் துறந்து வந்தான். வெண்ணி மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி என்று சொல்லும்படியாய் அண்ணன் கூட கானகத்துக்கு வரக்கூடிய காலத்திலே அவனிடத்துல இருந்த ஒரே செல்வம் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் என்ற பாரிப்புத்தான் அவனிடத்திலே இருந்த கைங்கரிய செல்வமே அவனிடத்திலே இருந்தது. அதையே சிறந்த செல்வமாக லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா என்று வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. கூறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்திலே மகேஷஹா அப்படின்னு ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடிய ஒரு சப்தத்தை இட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சப்தத்துக்கு அர்த்தம் கைங்கரிய செல்வம் அப்படின்னு மேற்சொல்ல உதாரணங்களாலே நிரூபணம் செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த கைங்கரிய சம்பத்தானது இகலோகத்திலே இந்த லோகத்திலே அர்ச்சாவதாரத்தில் கிடைக்க வேணும் அப்படின்னாலும் சரி, பரமபதத்திலே போய் கிடைக்க வேணுமானாலும் சரி, அந்த லக்ஷ்மி கடாட்ச இன்றி அது கிடைப்பது அருமை என்று சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது. பங்கையத்தாள் திருவுருளும் கொண்டு நின் கோயில் சீத்து என்றும் பூவளரும் திருமகளால் அருள் பெற்று பொன்னுலகில் பொலிவர்தாமே என்று ஆழ்வார்களுடைய அருளி செயல்களாலும் பூர்வாச்சாரிய சூக்திகளாலும் விசதமாக விளங்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த கைங்கரிய செல்வம் இவ்விடமாகட்டும் அவ்விடமாகட்டும் அந்த பிராட்டியின் திருவுருளாலேயே சித்திக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பிராட்டியானவள் சாமாமபி வீக்ஷதாம் லக்ஷ்மிஹி அடியேனும் குளிர கடாட்சித்து அந்த கைங்கரிய சம்பத்தை அடியேனும் பெரும்படியான அருளை புரிய வேணும்னு கூறத்தாழ்வான் இந்த ஸ்ரீஸ்தவத்தை தலை கட்டுகிறார்னு அர்த்தத்தை காட்டி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த ஸ்ரீஸ்தவத்துக்கு அர்த்தத்தை சொல்வதற்கு கண்டிப்பாக அந்த எம்பெருமான், அந்த பிராட்டியார், அது மட்டும் இல்ல ஆச்சாரியர் சார்வபௌமரான கூறத்தாழ்வான் இவர்களுடைய ஒரு நிர்ஹேதுகமான கிருபா கடாட்சத்தாலே தான் ஏதோ 2 வார்த்தை இவ்விடத்திலே விண்ணப்பிக்க முடிந்தது. அதுக்கு மேலும் இந்த அர்த்தங்களை எல்லாம் ரொம்ப தெளிவாக எளிமையாக
எழுதி வைத்தவர் அஸ்மத் ஆச்சாரியரான கீர்த்திமூர்த்தியாய் எழுந்தருளிருக்கும் ஜெகதாச்சாரிய சிம்மாசனாதிபதி ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சார உவே வேதாந்தாச்சாரிய அண்ணங்கராச்சாரிய சுவாமி. அப்படிப்பட்ட அவருடைய வியாக்கியானங்களிலேயே கைவிளக்காக கொண்டு யதாமதி யதா அவகாசம் இவ்விடத்திலே விண்ணப்பம் செய்தேன். குற்றம் குறைகள் மலிந்திருக்கும், அவற்றை எல்லாம் மன்னிக்க வேண்டுகிறேன். மேலும் அனுதினமும் ஆச்சாரிய துதிகள் அப்படின்ற நாமகரணத்தை இதுக்கு வைத்து தினந்தோறும் ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும்ன்ற எண்ணத்தோடு தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் ஏதோ சில விஷயங்களாலே கால விளம்பம் ஏற்பட்டது. அதற்கும் மன்னிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய ஆதரவை என்றென்றும் கோரியிருக்கிறேன். மேலும் 1-2 நாள்ல அடுத்த ஸ்தோத்திரம் என்னன்றதை அறிவிப்பு செய்து அதனுடைய அர்த்தங்களையும் இவ்விடத்திலே விண்ணப்பம் செய்கிறேன். லோகா சமஸ்தாக சுகினோ பவந்தூஹு சமஸ்தசன் மங்களாணி சந்து தடை நல்ல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைக்கவே. ஸ்ரீமதே ரம்யஜா மாதர் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினிய பூயாது நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிவீதி கராரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர முனிமானச வாசினே அண்ணங்கராச்சாரிய வரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.